எம்ஐ. ஸோ எம்ஐ ஹவ் இட் வென்ட். 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஒரு மேட்ச் கடைசி மேட்ச் ஜெயிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் டிபிக்கல் மும்பை இந்தியன்ஸ். எப்படி ஆஸ்திரேலியா வந்து இந்த டோர்னமெண்ட்லாம் வந்தா நடிப்பாங்களோ அதே மாதிரி மும்பையும் ஐபிஎல் வந்தா முதல் 2 மேட்ச் நடிப்பாங்க. ஆப்வியஸாக அவங்க அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக அவங்க தான் ப்ரீ டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ் மேக்ஸிமம். ஏன்னா குவாலிட்டி பயங்கரமான குவாலிட்டி. ஆனால் அந்த குவாலிட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொடுக்காம ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஹவ் இட் வென்ட்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்துருக்காங்க. பட் அந்த 2 மேட்ச்ல டீம் காம்பினேஷன் தான் அது ஒரு ரீசன் தான். பும்ரா ஒன்றும் இல்லை, அது ஒரு விஷயம். அது அந்த விஷயத்தை நம்ம எடுத்து வெளியே வச்சாங்க. அந்த ஃபேக்டர் இல்லாமலே அவங்க டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், குவாலிஃபை ஆகிற சான்சஸ் இருக்கு. ஆனால் அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவங்க விளாடல அப்படிங்கிறத ஒரு மெயின் ரீசன். ஸோ கேப்டன்ஷிப்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. கேகேஆருக்கு நல்லா கேப்டன்ஷிப் பண்ணாரு, ஆனால் டீம் செலெக்ஷனில் அவர் தப்பு பண்ணுறாரோன்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு பெரிய இது இல்லைங்க, ஹவு டு இம்ப்ரூவ் பேக்கப். ஸோ இட் வென்ட் டிபிக்கல் மும்பை இந்தியன்ஸ்க்கு இட் வென்ட் வெல். மற்ற டீமுக்கு வந்து இது ஒரு ஆவரேஜான சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு பரவாயில்ல, 3 மேட்ச் இல்ல. ஆக்சுவலா அவங்க பும்ரா இல்லை, பும்ரா வந்த டீம் குவாலிட்டியே மாறிடும். ஏன்னா அவர் வந்தாருன்னா போல்ட்டு தீபக் சகரையும் முன்னாடி போட வச்சிருவாங்க. 4 ஓவர் போடு அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சிருவாங்க. 4 ஓவருமே 11th ஓவர்ல இருந்து வரும். ஸோ வந்து வந்தாருன்னா பின்னாடி ஃபுல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் 20 ஓவர். ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு சார், லாஸ்ட் இயர் வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஏன் வந்து பும்ரா வந்து நீங்க ஓப்பனிங் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து ஜெயிக்கும் போது யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தோதுதான் பும்ரா வந்து ஓப்பனிங் ஓவர் போடணுமா. ஏன்னா ரோஹித்தோட மற்ற காம்பினேஷன்லாம் பாத்தீங்கன்னா பும்ரா எப்பயுமே 11வது ஓவர் போடுவாங்க எப்பயுமே. ஏன்னா அவருக்கு வந்து போல்ட்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். ஆக்சுவலா இருக்கிற டஃப்பான ஓவர்ஸ் எல்லாமே பும்ரா போடுவார். பவர் பிளேயோட 6வது ஓவர், 11வது ஓவர், 12வது ஓவர், அதுக்கப்புறம் 17, 18, அதுக்கப்புறம் 19, 20 அந்த மாதிரி இடத்துல ஒரு ஓவர். ஸோ லாஸ்ட் டைம் அவர் ஹர்திக் பாண்டியா தான் ட்ரை பண்ணாரு. அதுக்காக ஒரு 2-3 லெஃப்ட் ஆர்ம் சீம் எடுத்து வச்சிருந்தாங்க. பெஹன்ராஃப் எடுத்து வச்சிருந்தாரு, லூக் குட் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த குவாலிட்டி வரல, பட் அதான் ட்ரை பண்ணிட்டாரு. போல்ட் இருக்காரு, கடைசி மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஆனா இந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா தீபக் சகர் போல்ட் சரியான காம்பினேஷனு. ஸோ ஆப்வியஸா வந்து எங்களுக்கு வந்து அந்த ஓப்பனிங் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. என்ன இம்ப்ரூவ்னா அந்த பிளேயிங் 11 இம்ப்ரூவ் பண்ணணும். பிளேயிங் 11 வில் ஜாக்ஸ் வந்து எதுக்கு டிராப் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. இல்ல அது அந்த டீம் வில் ஜாக்ஸ் எடுத்தது சாபம் தான் நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா அந்த டீம் வில் ஜாக்ஸ் எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஒரு டவுன் கம்மியாக ஆடுறாங்க. ஸோ இல்லை எங்களுக்கு ஆடலாம், ஆனால் எங்களுக்கு வந்து ஃபினிஷர்ஸ் பெருசாக இல்லை. அதுதான் ராபின் வின்ஸ் நம்பி இருக்காங்க. அதுதான் அது ஒரு இந்தியன் ஃபினிஷர் இல்லை. இல்லைன்னா ஒரு ஃபாரின் ஃபினிஷர் இல்லை. வில் ஜாக்ஸை உட்கார வச்சுட்டு ஒரு ஃபாரின் ஃபினிஷர் ஆடினா கூட ஃபாரின் ஃபினிஷரும் இல்லை. ஸோ அது அந்த ஒரு இடத்துல அவங்க மாட்டுறாங்க. ஸோ அது வந்து இன்னும் ராபின் வின்ஸ் ஃபார்முக்கு வரணும். அப்படி இல்லைன்னா உனக்கு தான் வில் ஜாக்ஸ் ஸ்பின் பயங்கரமா ஆடுறாரு. போன தடவை அகமதாபாத்ல செஞ்சுரி போடுறாரு. ரஷீத் கானை வச்சு பல போனாரு. அகமதாபாத் ஸ்பின்னிங் ட்ராக் எல்லாம் கிடையாது, ஸ்பின் நல்லா இல்ல ரஷீத் கான் அடிச்சது. ஆனா குவாலிட்டி வேணும் இல்ல. ரஷீத் கான் வந்து லேட்டா 9 ரன் ரேட்ல ஒரு ரன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. பட் ஃபைன், வில் ஜாக்ஸ் குட் பிளேயர் இல்லைங்கள. போன தடவை ஆர்சிபிக்கு அந்த டேர்ன் ஓவர் பெரிய மெயின் ரீசனே வில் ஜாக்ஸ் வந்ததுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அஸ்வின் பால் அவுட் ஆனாருங்க. இல்ல அது சேப்பாக்ல வந்து நம்ம வந்து ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அவ்வளவு பெருசா கிராஸ் பண்ண முடியாது. அப்பயுமே அவரு வந்து ஒரு 15 அடிச்சு கொடுத்தா அவுட் ஆனாரு. ஸோ வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து ரன் வந்தது இல்ல. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். நீங்க ரோஹித் வரும்போது யார் இருக்கா அப்போ அவங்க ராபின்ஸ் இல்லாம வேற இந்தியன் பினிஷர்ஸ் யாராச்சும் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல நமந்தீர் நல்லா ஆடுறாரு. ஸோ வந்து நமந்தீர் ஆல்ரெடி இருக்காரு. இல்ல ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணலாம்னா ஹர்திக் பாண்டியா அப்படி பண்ணா ஹர்திக் பாண்டியா வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா நம்பர் 5 நமந்தீர் ஆட வச்சு நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா ஆட வைக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணா நான் ஹர்திக் பாண்டியா கடைசியில ஒரு 5 பால் 10 பால் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டீம் ஃபினிஷர்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லா டீமுக்கும் ஃபினிஷர்ஸ் தேவைன்னு சொல்றோம், ஆனா இந்த டீமுக்கு அது தேவை இருக்காதுன்னு சொல்றேன். ஏன்னா டாப் 5 அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபினிஷர்ஸ் எப்படின்னா சிஎஸ்கே மாதிரி டீம்ல வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பழைய டீமா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஃபினிஷர்ஸ் தேவை. ஏன்னா மாட்டுவாங்க. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே கூட மாட்டினாங்க, விக்கெட்ஸ் முன்னாடி விட்டாங்க,
மேட்ச் முடிஞ்சு. இல்ல ஹர்திக் பாண்டியா அந்த அந்த மேட்ச்ல இல்ல, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஜிடி எடுத்துக்கோங்க, விக்கெட்ஸ் முன்னாடி விட்டாங்க என்னாச்சு? பேட்ஸ்மேன் ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் வில் ஜாக்ஸ் வச்சிருந்தாங்க, உட்கார வச்சுட்டாங்க. அப்படிலாம் அதான் அவங்களுக்கு வந்து இனிஷியலா விக்கெட் விழுந்துருச்சு, உங்களுக்கு 2-3 விக்கெட் விழுந்ததுனால அது ப்ரெஷர்லாம் பின்னாடி போறதுனால உங்களுக்கு தெரியுது. பேட்ஸ்மேன் வந்து 7 பேட்ஸ்மேன் 6 இடத்துல 6 பேட்ஸ்மேன் தான் அவங்க ஆடி இருக்காங்க போன மேட்ச். ஸோ 2 மேட்ச்மே அப்படிதான். 3ஆவது மேட்ச் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஆனால் கேட்கறதுக்கான போட்டியை கொடுக்கல. ஸோ அதனால தெரியல. ஆனால் டு பி ஆனஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸையும் ஒரு ரிக்லிட்டனுக்கும் இவங்க லாங் ரோப் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆப்வியஸா தே வில் கம் குட். ரிக்லிட்டன் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் ஆட வைக்கலாம் ட்ரை பண்ணா, ஆனா பண்ணலாம். ஆனா ரோஹித் சர்மா இல்ல, ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடட்டுங்கிறேன். ஆனா ரிக்லிட்டன் வந்து ஒரு விக்கெட் கீப்பர், இந்த டீம்ல விக்கெட் கீப்பர் இல்லை. ஸோ அதனால ரிக்லிட்டன் மஸ்ட் இந்த டீம் விளாண்டே ஆகணும். அதனால ஒரு ஃபாரின் ஸ்லாட்டு வீணா போகுது. இஷான் கிஷான் அதனால தான் போன டைம்ல இந்த டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாரு. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மிடில் ஆர்டரை வந்துட்டு ஸ்டாக் பண்ணாங்க வித் ஃபாரினர்ஸ். பட் இந்த டைம் அப்படி பண்ண முடியாது. இந்த டைம் வந்துட்டு ரிக்லிட்டன் ஆடியே ஆகணும், இல்லைன்னா ராபின் மின்ஸை கீப்பிங் பண்ண வைக்கணும். ஸோ ராபின் மின்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த அவர் பயங்கர ஒரு ஹைப்போட ஒரு ஸ்கோப்போட வந்திருக்காரு. எல்லா டீமும் சிஎஸ்கே அஸ் வெல் அஸ் மும்பை இந்தியன்ஸ் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸை ஸ்கவுட் பண்ண பிளேயர். ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே ஸ்கவுட் பண்ணாங்களா? பண்ணாங்க, நிஜமான பண்ணாங்க. சண்டை இந்த 2 டைம் ஆப்ஷன் போனார், 2 டைமுமே அவர் போட்டி போட்ட பிளேயர்ஸ். ஏதோ ஜார்க்கண்ட்ங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக யூஸ் பண்ணாங்க. இஷான் கிஷான் போயிருக்கணும்ல, ஏன் போகல? இஷான் கிஷான் 15 கோடி போவாங்க, சிஎஸ்கே யாராவது 5 கோடி தான். 100 வந்து எக்ஸப்ஷனல். அப்படிலாம் இல்லை, பார்ப்போம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து அந்த மிடில் ஆர்டரில் அந்த என்னோட இது என்னன்னா, அவங்க வந்து டீம் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணணும். அதுதான். ஸோ அந்த இருக்க பிளேயர்ஸ்க்கு லாங் ரோப் தரணும். அவரோட டேக் என்னன்னா ஃபினிஷர் வேணும், கரெக்டாக ஃபினிஷர் வேணும். இல்லை அந்த ஃபினிஷர் கூட யார் பண்ண போறீங்க, அதுதான் பிரச்சனை, அது ஒரு கேள்வி. ஸோ மற்றபடி ஸ்பின்னரும் உங்களுக்கு ஷாரன் இருக்காரு, அதுக்கப்புறம் முஜிப் உள்ள ஆட மாட்டாரு. வில் ஜாக்ஸ் முஜிப் அவங்க ஆட முடியாது. ஸோ போல்ட் அண்ட் முரா அங்கே வச்சு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து விக்னேஷ் புத்தூர் ஓகே. மும்பை ஸ்கவுட்டிங்கே நம்ம வந்துட்டு நீங்க வந்து விக்னேஷ் புத்தூர் 5 ஓவர் போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ குவாலிஃபை தெரியல. பும்ரா எப்போ வராங்கிறது பொறுத்துதான். பும்ரா முன்னாடி வந்துட்டார்னா தே வில் குவாலிஃபை. பட் 6-7 மேட்சஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் வந்தாருன்னா எனக்கு தெரியல என்ன ஆகும். ரொம்ப டஃப்பாக போகும். கடைசி நேரத்தில் இந்த மேட்ச் இவ்வளோ 2 ரன்ல ஜெயிக்கணும், அந்த மேட்ச் 2 ரன்ல ஜெயிக்கணுங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை மாட்டேங்குது. ஏன்னா பும்ரா வந்தாருன்னு இந்த டீமோட காம்பினேஷனே மாறிடும். ஸோ பும்ரா வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க 7th பிளேஸ் வந்துருவாங்க. பும்ரா இல்லாட்டி குவாலிஃபை ஆக கஷ்டப்படுவாங்க. அதேதான், பும்ரா எப்போ வராங்கிறத பொறுத்து இந்த டீம் இருக்கு. அதனால எனக்கு தெரியல குவாலிஃபை இல்லை. அந்த 5-6 தான் அந்த நம்பர் கண்டிப்பாக இருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பும்ரா வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் டாப் 2.